வணக்கம் நேயர்களே, இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில யதார்த்த ஜோதிடர் செல்வி உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒவ்வொரு வாரமும் நம்ம நட்சத்திரங்கள் பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்களேன். பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்குடைய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள்னு சொல்வார்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து சனி திசையில் பிறக்கக்கூடியவர்கள். முதலில் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எப்பொழுதுமே எந்த விஷயத்துக்கும் ஒரு விதமாக ஒரு சிலர் மிக தைரியமாகவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயந்தவர்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் ஒரு விஷயத்தில் நிதானமாக கிரகிக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த நிதானத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் ஸ்டெடியாக கொண்டு செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். திறமையான விஷயம். முதலில் இவர்கள் தடுமாற்றம் எது இருந்தாலும் போக போக அதில் ஒரு ஈடுபாடு கிடைத்து விட்டால் இவர்களுடைய வெற்றிகள் சாமானியமாக பெருமளவு வெற்றிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தைரியம் நன்னம்பிக்கை மிக்கவர்கள் தான் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். சனியுனி யோகத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் எப்பொழுதுமே இவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவைப்படக்கூடிய நட்சத்திரங்கள். சிவாலயங்கள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடெல்லாம் இவர்களுக்கு பெரிய அளவு பிரசித்தியும் ஆனந்தத்தையும் பெருமளவு பேருமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமைகளில் அசைவத்தை சாப்பிடுவர்கள் சனிக்கிழமையில் சாப்பிடாமல் இருப்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலிமையும் அனுகூலத்தையும் தரும். சனிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதோடு கண்டிப்பாக சனிக்கிழமையில் ஏதேனும் ஒரு திருத்தலத்திற்கு வீட்டின் அருகில் உள்ள திருத்தலத்துக்கு சென்று விட்டு வருவது முடிந்த அளவுக்கு உங்களால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவு வெற்றிகள் அனுகூலங்கள் கிடைக்கும். அன்னதானத்தை விட அவர்களுக்கு உபகரணங்கள் கொடுப்பது பெரிய அளவு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் பூச நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை அமைப்பாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திற்கும் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சுயம்பு சனி பகவான் சன்னிதானத்தை சரணாகதி அடைவது மிகப்பெரிய பிரசித்தியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய எளிய பரிகாரம். ஒவ்வொரு முறையும் அவர்கள் எந்த அளவுக்கு நினைச்சால் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் கொச்சினூரில் உள்ள சுயம்பு சனி பகவானை வழிபட்டு அவருடைய அனுகிரகம் பெற்று வருவதும், அந்த கோயிலில் நடைபெறுகின்ற தீபாராதனைக்கு உங்களால் பங்களிப்பதும், அன்னதானத்திற்கு பங்களிப்பதும், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், சனிக்கு உண்டான அபிஷேக ஆராதனை பங்கு பெறுவதும், அந்த சனி பகவானுடைய விபூதியை வாங்கிட்டு நல்ல விபூதியுடன் மிக்ஸ் செய்து தினமும் வைத்து கொண்டு வருவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய எளிய பரிகாரம். இதை பூச நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரும் செய்ய அதாவது குலதெய்வ வழிபாடுடன் இந்த சனி பகவான் வழிபாடு, குச்சனூரில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் வழிபாடு இவர் வாழ்க்கையில் உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய எளிய பரிகாரம். வாழ்க்கை முழுவதும் இந்த கோயிலை பிடித்து கொள்வது, இங்கு அவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த சுயம்பு பகவானுடைய பலம் பெருமளவு அனுகிரக மூர்த்தியாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கப்பட்ட அருள் பிரசாதம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மஞ்சுங்க. நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேங்க. மஞ்சு, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், முதல் பாதம், விருச்சக லக்கணங்க. சொல்லுங்கம்மா. வயசு என்னம்மா? வயசு 31ங்க. சரிங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. சரி. எங்க வீட்டுக்காரோட நான் 3 வருஷம் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு 2 பையன் இருக்கிறாங்க. சரி. அவரோட சேர்ந்து வாழற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு. யார் உங்களுக்கு அப்படி எழுதி கொடுத்தது? ஜாதகக்காரன் பார்த்து தாங்க, பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப அது சரியில்லைன்றாங்க. இல்லைங்க, முதல்ல பொருத்தம் பார்த்தவர் உங்களுக்கு பண்ணலான்றதுனால தானே பண்ணி விட்டாரு. இப்ப இன்னொரு ஜோசியர் நீங்க உங்களுக்கு வாழக்கூடாதுன்றாருங்களா? இல்ல, இப்ப அத வாழறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிள்ளைங்க தகப்பனோட இருக்கக்கூடாது, இருந்தா பிரிவினை வரும் அப்படின்றாங்க. அதாவதுமா ஒரு விஷயம் கேட்டுக்குங்களேன். இந்த வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு நல்ல கேள்வியாகவே எனக்கு படுது. என்னன்னா, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உண்டான ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைங்க பிறக்கமே தவிர குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மா வர முடியாது. ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்த குழந்தைங்க உங்களோட இருக்க முடியாதுன்றதுக்கு நம்ம காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் அல்ல, மனிதர்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எந்த ஜாதக சாஸ்திரத்திலும் இது மாதிரி கிடையாது. இது மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்களே ஜோசியர்களே கிடையாது. என்னன்னா, சம்டைம்ஸ் ஒரே ஒரு ஏக திசையில்
இப்போ உங்களுக்கு ஒரு திசை நடக்கலாம், உங்கள் குழந்தைக்கு அதே திசை நடக்கலாம். இந்த திசைக்காகலாம் பிரிக்கக்கூடாது வாழ்க்கையில். நான் என்ன கேட்குறேன், இது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து அஸ்வினி நட்சத்திரமே ரெண்டு அப்பாவும் பிள்ளையும் இருந்தாவே அதுக்காக வந்து அந்த குழந்தைங்க வந்து பிரித்து விடணுன்றது எந்த விதியில் எந்த சாஸ்திரத்தில் சொல்லுது? அந்த சமயத்தில் அவர் அஸ்வினி பிறந்தாலும் அவருக்கு இப்போ நடக்கிற திசை வேறையாக இருக்கும், உங்கள் குழந்தைக்கு நடக்கிற திசை வேறையாக இருக்கும். குழந்தை வயசுக்கும் பெரியவங்க வயசுக்கும் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. எந்த குழந்தைக்கும் வந்து சப்போஸ் அதே திசை நடந்தாலும் அந்த குழந்தையுடைய அமைப்புக்கு வேறு, அந்த புத்திகள் வேறு, அந்த அவங்க அப்பாவுடைய புத்திகள் வேறு, தாயாருடைய புத்திகள் வேறு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து விழுப்புரத்திலே இருக்கிறனால காஞ்சியில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு ஓடிடுங்க. அங்கே இருக்கிற முருகன் வந்து 7 அடி உயரத்தில் கிழக்க பார்த்துருப்பார், திருமேனி உருவத்தை பெற்றவர். அந்த கிழக்கு பார்த்து அந்த திருமேனியோட எதிரில் பார்த்திங்கன்னா 2 மைல் வாகனம் இருக்கும். அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடிட்டு அந்த முருகர் சன்னிதானத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரம். உங்கள் லக்னத்துக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். ஸோ வல்லக்கோட்டை முருகனிடம் போய் சரணகதி ஆகிட்டு குடும்பத்தாருடன் ஒன்றாகிறதுக்கு வழியை பாருங்கள். இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அலட்சிப்படுத்துங்க. எந்த சாஸ்திரத்தில் இல்லாத விஷயத்தெல்லாம் இந்த குழந்தனால அப்பாவுக்கு கஷ்டம், இந்த குழந்தனால எப்பயுமே வந்து குழந்தைங்களுடைய அமைப்பு வந்து பெற்றோர்களுக்கு ஒன்றும் கிடையாது. குழந்தைங்களுடைய அமைப்பு உங்களால் தான் அந்த குழந்தைங்களும், உங்களுடைய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் அந்த குழந்தைங்களும் நன்றாக இருக்கும். உங்கள் தசாபுத்திகள் கஷ்டமாக இருந்தால் அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படும் என்பது தான் விதி. எனவே உங்களால் குழந்தைகள் வேண்டுமானாலும் கஷ்டப்படலாம், தவிர குழந்தைங்களால் பெற்றோர்கள் கஷ்டப்படுகின்றது என்ற ஒரு தவறான ஒரு வாதத்தை எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்காதுங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை பல்லாட்டுல இருந்து பேசுறேன் மேடம். விக்னேஸ்வரி. ஓகே விக்னேஸ்வரி சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. 27/1/82 82ல பிறந்தாங்க சார். 82ஆமா? ஆமாங்க சார். சொல்லுங்கம்மா. கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம், விருச்சிக லக்கணம். சொல்லுங்கம்மா. எந்த வேலை இல்லைங்க சார், எந்த வேலை செஞ்சாலும் அது பாதியிலே நின்றுதுங்க சார். சரி. வீட்லயே இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அந்த மாதிரி ஆயிடுங்க சார். எங்க அப்பாவும் இப்ப வேலை எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. விருச்சிக லக்னமாமா நீங்க? ஆமாங்க சார். சரி. பயம் மாதிரி வந்து எல்லாம் இதாயிடுங்க சார். உங்களுக்காமா? ஆமாங்க சார். உங்களுடைய அந்த தசை வந்து இப்போ குரு தசை ஓடின்னு இருக்குல்லம்மா உங்களுக்கு? ஆமாங்க. சரி, பரவாயில்லம்மா. உங்களுக்கு வயசு இப்போ கரெக்டாக வந்து 32ங்க சார். சரிங்கம்மா. அதான் அந்த தசை வந்து குரு தசை தான் ஓடும் உங்களுக்கு. நீங்கள் வந்துமா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கோளர் பதிகன்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும், திருஞான சம்பந்தர் அருளியது. வேயூர் தோழில் பங்கன் விடுமண்ட கண்டன் ஆரம்பிக்கிற அந்த கோளர் பதிகத்தை ரெகுலராக வந்து டெய்லி 3 முறை படிங்க. அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடல், 27வது பாடல் 2 பாடலை படித்தாவே போதும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24வது பாடலும் 27வது பாடலும். அதோட அடிக்கடிக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் உள்ள ஆடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு கணபதி மற்றும் சூரியன் மற்ற கிரகங்களை கும்பிட்டு திருப்பி கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த உத்தியோக அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். இந்த அபிராமி அந்தாதியும் கோளர் பதிக்கித்து படிக்கிறனால பய அமைப்பு கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலம் தரக்கூடிய மந்திரத்தை ரெகுலராக படித்து பாருங்கள். பெரிய அளவுக்கு சந்தோஷ அமைப்பும் அனுகூலமும் தரும். வீடு பக்கத்தில் இருக்கிற கோயிலில், சிவன் கோயிலில் மண்டே திங்கட்கிழமை சோமவாரம் சிவனை தரிசனம் பண்ணுவது இந்த பயத்தினுடைய பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கீர்த்தனாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க. ஓகே கீர்த்தனா சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா கீர்த்தனாம்மா. வணக்கம். நான் என் சிஸ்டருக்காக கேட்கணுங்க சார். சொல்லுங்க. அவ பேர் மதுமிதா. ராசி வந்து சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், லக்னம் வந்து மிதுனம் சார். சரிங்கம்மா. வயசுமா? 1/6/1998ங்க சார். சரிங்கம்மா. சரிங்கம்மா. அவ 12th கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சார். சரிங்கம்மா. அவ எம்பிபிஎஸ் படிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க சார் அதுல. ஆனா கொஞ்சம் கட் ஆஃப் பத்தலைங்க சார். சரி. நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க சார், ஏஐபிஎம்டி. ஏற்கனவே எழுதிருந்தாங்க சார், அது வந்து மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதுறாங்க சார் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. சரி.
அதான் அவளை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாங்களாங்க சார், இல்ல அதுல பாஸ் ஆயிடுவாளாங்க சார் அப்படின்னு கேட்கலாங்க சார். அவங்களுக்கு இப்போ நடக்கிற திசை வந்து சுக்கிர திசைமா, அது வந்து கொஞ்சம் விரைத்துக்கு உண்டான திசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிட சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு பிறகு கூட திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரமும் பெருமாள் தரிசனமும் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தோடு நிறுத்திடக்கூடாது. கும்பகோணத்தில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலே கிடைக்கக்கூடிய அபிஷேக விபூதியை வாங்கி வந்து தினமும் வச்சுட்டு சொல்லுங்கள். வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதேனும் கோயிலில் இருக்கிற குரு பகவானோ அல்ல சிவனாக காட்சியளிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த இவங்களுக்கு இருக்கிற இந்த படிப்புடைய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். இந்த சுக்கிர திசைனால அந்த அமைப்புக்கு உண்டான விரயங்கள் கிடைக்கிறதுனால விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூறுவதன் மூலமாக அல்ல கேட்பதன் மூலமாக கண்டிப்பாக இன்று இந்த வருடத்தில் ஒரு தடைகள் காணப்பட்டாலும் அதனுடைய தடைகள் பரிபூர்ணமாக அடுத்த வருடத்தில் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரமா. ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்க பேரு? என் பேர் சங்கர். சார்கிட்ட பேசணும். கேளுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சங்கர். என் பேர் சங்கர். ராசி கும்பராசி. சதய நட்சத்திரம். மீன லக்கணம். 9/6/1985 பிறந்த வருஷம். சரி. இந்த சனி திசை நடக்கு உங்களுக்கு. அப்படிங்களா சார்? சார் தொழில் தான் சார் கேட்கணும்னு. என்ன வேணும் இப்போ? தொழிலில் என்ன நெகட்டிவாக இருக்கா? இல்லை சார், நான் ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டிகேப்பு. சரி. நான் வந்து திருமண தலைமை வச்சுருக்கேங்க. ஏற்கனவே செல்ஃபோன் கடை வச்சுருந்தேங்க. சரி. எதுவுமே நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி. உங்களால் நல்லா மூவ் பண்ண முடியலாம், எல்லாமே வண்டியிலலாம் போக முடியும் இல்லைங்களா? இல்லை, ஆஃபீஸ் மாதிரி உட்காந்து பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக வருது. இல்லை அது கரெக்டு. பட் எந்த ஊருக்கு வேணுமோ போயிட்டு வரதெல்லாம் முடியுமா? இல்லை, அது கொஞ்சம் சிரமங்க சார். ஓ, சிரமம் உங்களுக்கு. சரிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மகான் வழிபாடு ரெகுலராக வச்சுக்கோங்க. அந்த மகானுடைய படத்தை வச்சு டெய்லி காலையில் வந்து உங்களுடைய வீட்டிலே வந்து காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்தந்த நாளுக்குள்ளாண்ட ஓரையில் 5 அகலில் நல்லெண்ணெய் தீபமும் இல்லை சுத்தமான பசுனை தீபமே ஏற்றுங்க. அந்த மகானுடைய நாமாவளியை வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டே வாங்க. வேலைக்கிழமை யாருக்காவது வந்து முடிந்த அளவுக்கு ஒரு உணவு தானமோ அல்லது கோயிலில் சிவாலயங்களுக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பதன் மூலியமாக உங்களுடைய இந்த உத்தியோக குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் குரு காயத்ரின் மந்திரம் இருக்கும். அதை 11 முறை சொல்லிகிட்டே வாங்க. அடுத்தது வந்து யாராவது திருச்செந்தூர் போகிறாங்கன்னா உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு கைங்கரியம் கொடுத்து அனுப்பதோ அல்லது ஆன்லைன் மூலியமாக திருச்செந்தூர் முருகருக்கு ஏதேனும் கைங்கரியம் வருஷம் செய்வதன் மூலியமாகவும் பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய உத்தியோக தொழில் பரிகாரங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். வேலைக்கிழமையில் மட்டும் இரவு அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமை யாருக்காவது உணவு தானம் அளிப்பது, உங்களால் முடிந்த உணவு தானம் அளிப்பது உங்களுடைய லக்ன ராசிக்கு பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருங்க. நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. உங்க பேரு? எங்க பேர் வந்து பேபி. என் பையனுக்காக கேக்குறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பேபி அம்மா. எங்க பையனுக்காக கேக்குறேங்க. சொல்லுங்க. பையன் பேரு கிஷோரு. சரி. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. வயசுமா? வயசு 1907 5ஆம் தேதி 7ஆம் மாசம் 1985 வருஷம். சரிங்கம்மா. வெள்ளிக்கிழமை 6:10. கல்யாணத்துக்காக கேக்குறேங்க. சரி. குரு தசையில் ஒரு நடக்குது இப்போ உங்கள் பையனுக்கு. சொல்லுங்க. உங்கள் பையனுக்கு வந்து இப்போ திருமணத்தில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நாங்க சென்னையில இருக்கோம். சென்னையில் எங்கே இருக்கீங்கம்மா? திருவிக்கா நகர்ல. திருவிக்கா நகரில் மாதம் ஒரு புதன்கிழமை சென்னையில் இருக்கிற மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை வந்து 7 முறை உங்கள் பையனை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். அது மட்டும் பண்ணக்கூடாது. அது மட்டும் பண்ணால் போகாது. கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 23 பிரசாதத்தை வாங்கி தானம் கொடுக்கறதோட விபூதி அபிஷேகமும் அல்லது அபிஷேகம் பண்ண விபூதியும் அபிஷேகம் பண்ண குங்குமத்தையும் வாங்கின்னு வந்து அந்த கோயில் குளக்கரையிலையோ அல்லது வந்து சுந்தரேஸ்வரர் சன்னிதானத்திலே உட்காந்து கோளர் பதிகத்தை பயபக்தியோடு 5 முறை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். உங்கள் பையனுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட திருமண தோஷமும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். இத்துடன் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட விடக்கூடாது. மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை சென்னையில் இருக்கிற மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை பார்த்து 7 முறை வலம் வந்து அர்ச்சனை பண்ணுவதும் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் பங்கு பெறுவதுமே சிறந்த பரிகாரமாக காணப்படுதுமா. நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் சரவண தேவன். நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே சரவணன் சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம்.
என் பேர் சரவண தேவன். என்னோட ராசி வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி, லக்னம் சார்? லக்னம் சரி ஞாபகம் இல்லை. என்னோட ஒய்ஃப் பேர் வந்து உஷா. அவங்க மிதுன ராசி, முடற்பூச நட்சத்திரம். சரி. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. சரி. இன்னும் குழந்தை பைக்கு எதுவும் இல்லை. ஸோ அதான் எப்படி இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. சென்னையில் தானே இருக்கீங்க நீங்கள்? ஆமாம் சார். சென்னையில் எங்கே இருக்கீங்க சார்? மாடம்பாக்கம் இருக்கு சார். சரி, மாடம்பாக்கத்துக்கு அடையாருக்கும் ரொம்ப தொலைவா பக்கமா? இல்லை, பக்கம் தான் சார். பக்கம்னா நீங்கள் அடையாறில் அனந்த பத்மநாப கோயில்னு இருக்கும் பாருங்க ஒன்று. சரிங்க சார். அடையாறில் அந்த அனந்த பத்மநாப கோயில் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வரும். அந்த கோயில் ரெகுலராக வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கஞ்சனூரனுடைய சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணிவிட்டு இந்த பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணுறச்ச வெண் தாமரைகளை கொடுத்து அர்ச்சனை செய்வதன் மூலியமாகவும், முடிந்தால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் அல்லது சுக்கர காயத்ரியும் ஜபிப்பதன் மூலியமாகவும், வெள்ளிக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமையில் யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுங்க. விரைவிலே வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமும் சந்தோஷமும் அமைப்பும் கிடைக்கும். அது இல்லாமல் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை பயபக்தியோட 2 பேரும் 5 முறை சொல்லிட்டு வருவது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய எளிய பரிகாரங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மல்லிகா, குரோம்பேட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, மல்லிகா சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா மல்லிகாம்மா. 14/10 என் மகனுக்காக கேட்குறேன். 14/10/1978. சரி, சொல்லுங்க. மேஷ லக்னம். சரி. எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். என்ன ராசி சொல்ல? தெரியல. என்ன ராசி சொல்லவே இல்லையே. உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி. மீன ராசி. சரி. எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். எதுவுமே நடக்கமோ அவளை இது வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், உடம்பும் சரியில்லை. சரி, அவருக்கு வந்து எல்லாமே இதே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். சரி, அவர்கிட்ட ஒன்று சொல்லுங்கள். அவர் ஜாதகத்தில் புதன் அமைப்பு கெட்டிருந்தால் தான் இந்த பாதிப்பெல்லாம் இருக்கும். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்கள். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு புதனுக்கு அர்ச்சனை பண்ணுவதோட, புதனுக்கு பசுனை கொடுப்பதோட, அங்கே இருக்கிற அகோரமூர்த்திக்கு அர்ச்சனையும் தீபமும் மனசார பிரார்த்தனை பண்ணி கோயிலை மொத்தமாக பயபக்தியோடு 3 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த புதன் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் புதனுக்கு நடந்த அபிஷேக விபூதியோட கொஞ்சம் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கிற சிவாலயங்களுக்கு ரெகுலராக சென்று விட்டு சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் அர்ச்சனை செய்வதோட நவகிரகத்துக்கும் வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் இருக்கிற இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படும். ஆனால் இது தொடர்ச்சியாக பண்ணிக்கினே இருந்தாதாம்மா இதனுடைய எஃபெக்ட் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படாதுமா. நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? இது திருச்சியில இருந்து உமாதேவிங்க. ஓகே, உமாதேவி சார் இருக்கிறாரு, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. பையனுக்கோசரம் கேட்கணும். சரி, சொல்லுங்க. பையன் வந்து சரவணன். 1990 பிறந்தது. ரேவதி நட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. இப்ப கல்யாண தேச வந்துருச்சுங்களா? ஒரு வேலை பார்த்துட்டு இருக்குதுன்னா நல்ல வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல. ரேவதி நட்சத்திரமாமா? ரேவதி நட்சத்திரம். ஓகேம்மா. ஓகேம்மா. தனுசு லக்னம். சரிங்கம்மா. கல்யாணம் எப்போ நடக்கும்? எப்போ என்ன நல்ல வேலைக்கு போ? அப்படி கல்யாண அமைப்புக்கு எல்லாமேம்மா இப்போ வந்து இது வந்தாலும் 2016 சித்திரைக்கு பிறகு அதனுடைய அமைப்பு மூவ் பண்ணாதாம்மா ரொம்ப நல்லது. அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த அமைப்பில் வந்து பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும். கண்டிப்பாக வந்து இந்த அமைப்புக்கு வருவதுக்கு முன்னாடி உத்தியோகத்துக்கும் இந்த தொழில் அமைப்புலையும் இந்த கல்யாண அமைப்புலையும் இருக்கிற பிரச்சனை, உத்தியோகத்தில் இன்னும் நல்ல ஒரு வேலை உத்தரவாதம் கிடைப்பதற்கு கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு குருவாயூர் பகவானை வணங்கிட்டு கோயில் பிரகாரத்தை 5 முறை பயபக்தியோடு வெளி பிரகாரத்தை வணங்கி சுற்றிட்டு கோயிலில் இருக்கிற கொடிமரத்தில் அமர்ந்து அவருக்கு உண்டான பிரார்த்தனையை பரிபூர்ணமாக சொல்லிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலே குருவாயூரப்பன் சன்னிதானத்திலே மொத்தம் 54 பொருள் இருக்கும். அந்த துலாபாரம் கொடுக்குற இடத்துல 54 பொருளில் இவருக்கு பயபக்தியோடு இவருக்கு மனதில் பகவான் சொல்லக்கூடிய பொருளை வந்து துலாபாரம் கொடுத்துட்டு வந்தாவே இந்த உத்தியோக அமைப்பிலும் இந்த கல்யாண அமைப்பிலும் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷ அமைப்புகள் காணப்படும். ஆனாலும் உத்தியோக அமைப்பில் ஒரு குறையும் போதுக்கு வந்து எது கிடைச்சாலும் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த தொழிலை கல்யாண அமைப்பில் மட்டும் அடுத்த வருடம் 2016 சித்திரைக்கு பிறகு பண்ணுவதே உத்தமமா. நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் சார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம்.
தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிடர் நேரம். சார், இப்போ ஒரு கேள்வி சார். அதாவது கலத்திர தோஷம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லா பொருத்தமும் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா அந்த தோஷம் நீங்கிடுமா? இல்லைம்மா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் இப்போ வந்து இந்த கலத்திர தோஷத்துக்கு உண்டான அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு எல்லா லெவல்லையும் பிரச்சனைகள் காணப்படக்கூடிய விஷயம். இந்த கலத்திர தோஷத்தினுடைய பாதிப்பு, இந்த திருமணம் பொருத்தத்தினுடைய அமைப்பு, இந்த திருமணம் பொருத்தத்துக்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்களேவே வந்து திருமணம் பொறுத்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகும், இந்த ராசிக்கு இந்த ராசி ஆகுன்றதெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்தான பலம் தான், நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஸ்தான பலம் தான் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம். திருமணம் பொருத்தமே வந்து இடையில் வந்து ஒரு விஷயம்தான். அதாவது அந்த திருமண பொருத்தத்துக்கும் திருமண அமைப்புக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் திருமணம் பொருத்தத்தை பார்த்து கலத்திர தோஷம் இருக்குன்னா இந்த பொருத்தம், இந்த ராகு கேதுனா ராகு கேதையை மட்டும் பார்க்குறது, 7 செவ்வாய் இருந்தால் இது மாதிரி பார்க்குறது, அது மட்டும் கிடையாது. சப்போஸ் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் வக்கரமாக இருக்கின்ற சுக்கிரனுடைய அமைப்பை சேர்ப்பது தான் மிக சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அதுபோல் பார்த்திங்கன்னா திருமணத்துவத்தில் இந்த ஜாதகத்தில் கலத்திர தோஷம் என்று இருந்தால் அது தோஷம்தான். அதுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்வதன் மூலியமாக, இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை குறைக்கலாம். எப்படி வந்து நம்ம தேக ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய நோய் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த நோய் வந்து இருந்தாலும் அந்த நோய்க்காக தொடர்ச்சியாக காலம் ஃபுல்லாக நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதோ இல்லது வேறு மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்வதோ எப்படி உடன்பட்டிருக்கோ அதுபோல் தான் அந்த தோஷ அமைப்புக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். கலத்திர தோஷம் வந்தவங்க வந்து வெறும் வந்து திருமண அமைப்பை மட்டும் பார்க்காமல் குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தினுடைய பெருமைகள், குடும்பத்தினுடைய குல வழக்கங்கள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி விசாரித்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கலத்திர தோஷத்துக்கு வந்தால் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணம் முடிந்து 7 வருடத்துக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால்தான் அந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும். திருமணம் முடிந்து 7 வருஷம் முடியாத 7வது வருஷம் கூட அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்துவதற்கு தான் அந்த கலத்திர தோஷம். கலத்திரம் என்பது 7ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. எனவே அந்த 7 வருடத்துக்கு உண்டான பொறுமையாக இருப்பது, அதாவது எல்லாத்திலையும் உணர்ச்சி வசப்படாமல், பெரும் ஆசைகள் பேராசைகளால் இல்லாமல், பொசசிவெல்லாம் இல்லாமல், எல்லாவற்றிலும் பொறுத்து தெய்வ பரிகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதற்கு உண்டான ஜோதிட பரிகாரத்தை ஜோதிட நிபுணர்கள் மூலம் உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் மூலமாக கேட்டு ரெகுலராக குலதெய்வத்தை விட ரெகுலராக அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக அந்த தோஷத்திலிருந்து குறைத்து செய்யலாமே தவிர, இது கலத்திர தோஷம் இருந்தால் திருமணம் பொருத்தம் பார்த்து விட்டோம், பொருத்தம் 10க்கு 9 சரியாக இருக்கிறது, அதனால் இந்த தோஷம் அடிபட்டு போய்விடும் என்றால் அது தப்பான ஒரு விஷயம். எனவே கலத்திர தோஷம் இருக்கிறது என்று தெரிந்து விட்டால் அதற்கேற்ற மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதோடன் 10 மடங்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தோஷம் தான் இந்த கலத்திர தோஷம். ரொம்ப நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பூமதி. ஓகே ஓகே சார் இருக்கிறாரு, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். நான் என் மகளுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட பேர் வந்து மாரீஸ்வரி. சரி. அவ பிறந்த நேரம் வந்து 24/9/1992. சரி. சிம்ம ராசி முகம் நட்சத்திரம். சரி. அவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, தொழிலையும் ஒன்னும் விருத்தி இல்ல. கல்யாணம் பண்ணலாமா, இப்போ குரு பலன் இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வீட்லயும் ஒன்னும் ஒரே பிரச்சனையா இருக்கு. லக்னம் என்னம்மா? அந்த குழந்தைக்கு லக்னம் தெரியுமா தெரியாதா? லக்னம் தெரியல சார். சரி, பரவாயில்லம்மா. நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா சார். அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, ரெகுலரா வந்து 6 வாரம் வந்து ஏதாவது ஒரு நாள், திங்கள்ல இருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும்ன்றதுல ஏதேனும் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிடணும். அந்த சூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக மாங்காடு காமாட்சி அம்மன் சன்னிதானத்துக்கு ரெகுலராக வந்து கனிகளை கொடுத்து, அதாவது கனிகள்ன்றது எலுமிச்சை, ராஜக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு அங்கே கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை உணவில் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வர்றது. 6 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு அந்த வேண்டுதல், எல்லா வேண்டுதலுக்கும் சிறந்த இடம் வந்து மாங்காடு காமாட்சி அம்மன். உத்தியோகமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தேக ஆரோக்கிய குறைபாடாக இருக்கட்டும், அந்த இடத்தில் காமாட்சி அம்மன் வந்து தவம் செய்து மணக்கோலம் கிடைத்ததற்காக தான் அந்த அம்மன் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இந்த மாங்காடு காமாட்சி அம்மன். மேலும் இந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய விசேஷத்தும் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ரீசக்கர மேரு உள்ளது. எனவே அந்த ஸ்ரீசக்கர மேருவில் அர்ச்சனை செய்வதும், அந்த அம்பாளுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு 6 வாரம் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் உங்கள் மகளை. அந்த செய்துட்டு அந்த பிரார்த்தனையை ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரு 6 வாரம் தொடர்ச்சியாக
எந்த மாதம் இருக்கிறாங்களோ இது ஆடி மாதம்தான் அம்மனுக்கு விசேஷமான மாதம். அந்த மாதிரி மாதங்களில் இருந்து அம்மனை வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் உங்கள் மகளுக்கு உண்டான தோஷத்தை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தருமா. நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? மேடம், சென்னை கேகேநகர்ல இருந்து பேசுறோம் மேடம். உங்க பேரு? பேர் நளினி. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் 11:55க்கு பிறந்தது. சரி. 2/10/1981 சார். சரிங்கம்மா. லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியாது சார். சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. அது கல்யாணம் ஆகி 8 வருஷம் அது ஒரே பிரச்சனையா தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு நிம்மதியா இருந்தோன்றது இல்ல. ஒரே வருமானமும் பிரச்சனையா இருக்கு. எவ்வளவோ ஜோசியத்தை பார்த்துட்டோம். அது இன்னும் எதுவும் தீர்வு கிடைக்கிற மாதிரி தெரியல. சரிங்கம்மா. பிரச்சனை அதிகமா தான் சார் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா அந்த கல்யாண டேட் வந்து 20/1/2008. அதனால பிரச்சனை இருக்கும். நீங்க 20ஆம் தேதி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சார் உண்மையா? அம்மா இப்போ ஜாதகத்தில் இந்த கல்யாண டேட்டுக்கு இந்த முகூர்த்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம்ம ஜாதகத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போலமா இந்த கலத்தர தோஷம்லாம் இருந்தால் இது மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டுமா. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிராமி அந்த அதில் ஒரு எளிய பாடல் இருக்குது, 90வது பாடல். இந்த 90வது பாடலை பயபக்தியோடு சொல்லிட்டு வாங்க. டெய்லி 11 முறை எப்போ முடியுதோ அப்போ சொல்லுங்கள். சாமி முன்னாடி தான் உட்காந்து சொல்லணும்னு கிடையாது, நேரம் கிடைக்கிற சொல்லிட்டு வாங்க. 90வது பாடல் அபிராமி அந்த அதில். அதோட பார்த்திங்கன்னா திருப்பூட்டுக்குழின்னு இருக்கும். திருப்பூட்டுக்குழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விஜயராக பெருமாள் கோயில். அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க அந்த திருப்பூட்டுக்குழி கோயிலுக்கு. அங்கே போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எப்பப்போ முடியுதோ போயிட்டு பயபக்தியோடு சேர்ந்து பெருமாள் தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. 108 திவ்ய தேசத்தில் உண்டான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த திருப்பூட்டுக்குழி பெருமாள் கோயிலில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக குடும்பத்தில் நிம்மதியும் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் உங்கள் விருச்சக ராசிக்கு ஏற்படுமா. ரொம்ப நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்? என் பேர் அம்சா. ஓகே. என்னோட ஹஸ்பண்டுக்கு பற்றி பேசணும். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். என்னோட ஹஸ்பண்ட் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் கடக லக்னம். என்ன பேருங்கம்மா அவருக்கு? சுரேஷ் பாபு. சரிங்கம்மா. அவர் 23/9/1971 பிறந்தாரு. அவருக்கு எந்த வேலையும் ஒழுங்கா அமைய மாட்டேங்குது. வீட்டு ஒரே குழப்பம், என்ன பண்ணாலும் சண்டை சச்சரவு தான் ஆயிட்டே இருக்கு. அவர் வெளியூர்ல ட்ரை பண்ணலாமா வேலை, இல்லாட்டி இங்கேயே வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகேம்மா. நீங்க இப்போ அவருடைய ஜாதக அமைப்புக்கு ரெகுலரா சென்னையில் இருக்கிற பாரிஸ் கார்னரில் இருக்கிற கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அவரை கொண்டு போயிட்டு வர வழிக்கு பாருங்கள். அடிக்கடிக்கு போக 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 11 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு போக போக அவர் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலில் தரிசனம் பண்ணுறதோட அர்ச்சனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலை 5 முறை வலம் முருகருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேறிட்ட பிறகு முருகருக்கு அபிஷேகமோ இல்லை அன்னதானமோ ஏதேனும் உங்களுடைய கைங்கரியத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அதோடு மட்டும் நிற்காமல் பழனி முருகருக்கு வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் கணவரை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. பழனி முருகர் சன்னிதானத்தில் கோயிலே 9 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்கறதோட கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்ச விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது. முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் காலையில் அந்தந்த நாளுக்கு உண்டான ஓரையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே அந்த நாளுக்கு உண்டான ஓரையில் தீபமேற்றி வழிபாடு செய்வது அவருக்கு உத்தியோகத்தில் இருக்கிற குறைபாடு நிவர்த்தி ஏற்படுவதோட மனதில் பெரிய அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பரிகாரங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம். திருச்சியில இருந்து ஆனந்தன் பேசுறேன். சொல்லுங்க ஆனந்தன் சார். சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை என்னோட பையனுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்க சார். ஆனந்தன் சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட மகனுக்கு பேரு விக்னேஷ், துலா ராசி, விசாக நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரிங்க. வயசுங்க? 27/2/1989 பிறந்தான் சார். சரிங்க. அவனுக்கு ஒரு நல்ல உத்தியோகமும் திருமணமும் அமைய மாட்டேங்குது சார். சரிங்க. அவருக்கு சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் சொல்கிற பரிகாரத்தை ரெகுலராக பண்ணுங்க. ஒரு விஷயம் ஒரு பரிகாரம் சூரியனார் கோயில்.
சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆடுதுறைக்கு கண்டிப்பாக போயிட்டு, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த கோயிலில் இருக்கிற கணபதிக்கு முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு, சூரியன் மற்ற கிரகங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு, திருப்பி கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு, மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த கோயிலில் வந்து திருமண அமைப்பெல்லாம் நல்லா கைகூடிட்ட பிறகு சூரியனாருக்கு அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்கங்க. முடிஞ்சால் கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்பு வகையில் சூரியனார் கோயிலில் தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு பரிகாரமாக காணப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு, வைத்தீஸ்வரன் கோயிலில் உங்கள் பையன் பேருக்கு 36 கிலோ பச்சரிசியை மடப்பள்ளிக்கு கோயிலுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு, அந்த வந்து அன்னதானத்துக்கு பயன்பெறுவதற்கு உண்டான பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அந்த கோயிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்து 2 கொடிமரங்களில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, வைத்தியநாத சுவாமியும் அங்கே இருக்கிற அங்காரகனையிடத்து மனமார பிரார்த்தனை செய்து வந்துட்டேன்னா உங்கள் பையனுக்கு இருக்கிற இந்த உத்தியோக பிராப்தமும் கை கூடுவதற்கு உண்டான தசாபத்திகள் நடக்கிறது. இந்த 2 பரிகாரம் பண்ணாவே போதும். பட் செவ்வாய்க்கிழமை உங்கள் பையன்கிட்ட சொல்லி வீடுக்கு பக்கத்திலே இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போய் பசுனை தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் தரக்கூடிய எளிய பரிகாரங்க. நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் கிருஷ்ணகிரிலேருந்து புவனேஸ்வரி பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். எனக்கும் எங்க பொண்ணுக்கு பாக்கணுங்க. எனக்கு வந்து 7/5/1977 தனுசு ராசி விருச்சிக லக்னம் சார். சொல்லுங்கம்மா. எங்க பாப்பாவது வந்து இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுது சொல்லுங்க. உங்களுது சொல்லுங்க. எனக்கு வந்து சார் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் எப்பவுமே உடம்பு சரியில்லாம ஆயிடுது. ஒரு நாள் நல்லா இருந்தா மறுநாள் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. தனுசு ராசி மூல நட்சத்திரமா? இல்ல சார், தனுசு ராசி இது விருச்சிக லக்னம். நட்சத்திரம் வந்து பூராடமா? பூராடம் நட்சத்திரம் சார். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. 77ல பிறந்தீங்களா நீங்க? ஆமாங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நோயில தான் அடிக்கடிக்கு பாதிப்பு வருது இல்லைங்களா? ஆமா சார். நோயில இல்ல, அது நோய் கொஞ்சம் நல்லா இருந்தா வீட்ல ஏதாச்சும் தொந்தரவு. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நாங்க கிருஷ்ணகிரியில இருக்கோம் சார், அவதானப்பட்டிங்கிற ஊர்ல. கிருஷ்ணகிரியில இருக்கீங்கல்ல, சிரமம் பார்க்காம கண்டிப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துமா பழனிக்கு போயிடணும். நீங்க பழனிக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு, முருகருக்கு விபூதி அபிஷேகம் செய்ததோ அல்லது விபூதி அபிஷேகம் செய்த விபூதி வாங்கி வந்து தினமும் அடி வயிற்றில் தடவுறதோட அந்த முருகர் பெருமான் படத்தை வைத்து தினமும் கும்பிட்டு வருவதும், பழனி முருகனுடைய ராஜ அலங்காரத்தை படுத்து டெய்லி வீட்டில் வந்து பசுனை தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்வதுடன் செவ்வாய்க்கிழமையில் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க உங்களுடைய பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும், மன நிம்மதியும் ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும். வீடு பக்கத்திலே இருக்கிற செவ்வாய்க்கிழமையில் முருகர் சன்னிதானத்துக்கோ இல்லை அம்மன் சன்னிதானத்துக்கோ போயிட்டு வர பழக்கத்துக்கு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை தவிர்த்துருங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் தரக்கூடிய எளிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர் மாவட்டம் தாராவரத்திலிருந்து அபிராமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். பொண்ணுக்கு கல்யாண தடைக்கு கேட்கணுங்க. 1/6/85 இது மகர லக்கணம்ங்க. விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. சரிங்கம்மா, உங்க பொண்ணுக்கு வந்து தடையா இருக்கு திருமணம் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, நடந்துட்டு இருக்கு. புதன் சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்கு. மகர லக்கணம் இல்லம்மா, மகர லக்கணம். இப்போ வந்து புதன் தசையில என்ன புத்தி நடக்குது நீங்க? சுக்கிரன். சரி, பரவாயில்ல, நீங்கள் விட்டுடுங்க, டென்ஷனாக வேணாம். உங்கள் மகளை வந்து கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் வில்வத்தையும் அபிஷேக பொருள் ஏதாவது கொடுத்து சிவனுக்கு ரெகுலராக 11 வாரம் தொடர்ச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக திங்களூர்னு இருக்கும், கும்பகோணத்தில் திங்களூர்னு இருக்கிற சந்திரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பகவானுக்கு வந்து ஏற்கனவே அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணது இருக்கும். அபிஷேகம் பண்ண விபூதியை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த கோயிலில் பயபக்தியோட கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு பொறுமையாக வர சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாகிட்டால் திங்களூரில் இருக்கிற சந்திரனுக்கு பெருமளவுக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுறதா வேண்டிட்டு வர சொல்லுங்கள். எப்பேற்பட்ட திருமண அமைப்பும் உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் நிவர்த்தி ஏற்படும். ஆனால் தொடர்ச்சியாக 11 வாரம் சிவன் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வில்வத்தையும் அபிஷேக பொருளையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும், சோமவாரத்தில் இரவு அரிசி இல்லாத உணவு, சோமவாரம் என்பது திங்கட்கிழமையில் அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொண்டு வருவதும், ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டோ அல்லது சிவஸ்துதி என்ற கேசட்டையோ கேட்பது மூலியமாக உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற அந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், ஒவ்வொரு வாரமும் ஒரு கெஸ்ட் வந்து நம்ம நிகழ்ச்சியில் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம் சார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம்.
தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், நான் முன்னாடியே சொல்லியிருந்த அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம் சார். ஜோதிட நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், பார்க்க போகிற எல்லாருக்கும், இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ராஜசேகர். செல்வி சார், நான் ராஜசேகர் சார், உங்களுடைய அருமை தம்பி. உங்களுக்கும் ஒரு வணக்கம். ரொம்ப அற்புதமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் சமீபத்தில் உங்களை ஒரு விஷயமாக பார்த்தேன், என்னுடைய சகோதரியோட. அதை நான் சொல்லி ஆகணும். இது எந்த விதத்துலையும் உங்களை ஆஹா இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, நடந்த உண்மையை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் கொலம்பஸ் ஒஹாயோவில் இருந்தாங்க. அவங்க திடீர்னு எங்கள் ஃபேமிலியில் கேன்சரே கிடையாது. ரூட்டில் அவருக்கு இருந்தது யாருக்குமே இல்லை. அவங்க ஷி வாஸ் டிடெக்டட் கேன்சர் அண்ட் அதுவும் தி செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னாங்க. ஸோ இது எங்களுக்கு இமெயிலில் வந்தது. இம்மீடியட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது நீங்கள் தான். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் ராஜசேகர் ஒரு 2 நாள் விட்டுடுங்க, ஐ திங்க் ஃப்ரைடே ஃபோன் பண்ணல, மண்டே மார்னிங் நீங்கள் வாங்க அப்படின்னு நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய சிஸ்டர், இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோடு அவங்கள பார்த்தோம். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஜோதிடர்களையோ இல்லை இவங்களை பெரியவங்களை பார்க்கும்போது அவங்கள நம்ம சோதிக்கிறதுக்காக போகிறதில்ல, அவங்கக்கிட்ட இதை கற்றுக்க முடியுமான்னு நான் போவேன். அப்போது என் சிஸ்டர், அது என்னுடைய அக்கா, என்னை விட ஒரு 2 வயசு பெரியவங்க, அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து, சார் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடவா அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம், அதை கொடுங்கன்னு. அப்படி எடுத்து அப்படி பார்த்தீங்க. அப்படி பார்த்தது தான் புட்டு 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 வச்சுட்டிங்க. உடம்பு ஃபுல்லாக போயிடுச்சல அண்ணா, ப்ளட்டு ஃபுல்லாக கெட்டு போச்சேன்னா, இது ஒன்றும் பண்ண முடியாதண்ணா, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுண்ணா அப்படின்னாரு. வேணால் ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னீங்க. ரொம்ப சிம்பிள் பரிகாரம், அது கோயிலில் நம்ம சொல்ல வேண்டாம், அதில் கமர்ஷியல் இதோ ஆகிடும். அதை பண்ணி பாருங்கள், ஆண்டவன் ஒருத்தன் தான் காப்பாற்ற முடியும். சரி, அவங்களுடைய ஆயுள் பலம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜோசியரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மறைமுகமாக நான் கேட்டேன், நீங்கள் மறைமுகமாக ஒன்று சொன்னீங்க, முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு. புரிஞ்சிடுச்சு. உண்மை செல்வி சார், ஐ லாஸ்ட் ஹர். அது அந்த பாதிப்பு எனக்கு இன்னும் இருக்குது. எனக்கு தெரியல, ஒரு ஜாதகத்தை அப்படி பார்த்ததுமே யாராலையும் இப்படி சொல்ல முடியுமா, டேட்டோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் மறக்க முடியாது. ஆனால் எல்லா பரிகாரத்தையும் பண்ணோம், அதுக்காக நான் பரிகார தப்பு இல்லை, முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க இட் மே, காட் கேன் சேஞ்ச், அந்த வேர்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இஃப் காட் வாண்ட்ஸ் இட் கேன் சேஞ்ச், பட் ஐ திங்க் காட் நெவர் வாண்டட். ஐ லாஸ்ட் மை சிஸ்டர். உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம் இதெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களை கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் வேணும். ஏன்னா மனுஷன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இடத்துல சில இடத்துல மாட்டிக்கிறாங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம முன்னால் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம நாடு இந்தியா, அந்த இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி கலைகள் சான்ஸே கிடையாது சார். உலகத்தில் வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா? கேன் வி மீட் அ ஷெல்வி எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்? கேன் ஈ பி ஸோ டெஃபினட் ஒருத்தரை பற்றி? முடியாது. தட் இஸ் இந்தியா. எல்லாருக்கும் என் வணக்கம். ரொம்ப பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு சார். சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார். அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த தேவிப்பட்டினத்தில் இருக்கிற அந்த நவகிரகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது எப்பேற்பட்ட நவகிரக தோஷமும் மனுஷனுக்கு இருக்குதுன்னு யாராலும் சொன்னாலும், செல்வி சொன்னாலும் சரி, மற்ற ஜோதிடர்கள் சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாஷான நவகிரகம் ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில் இருக்கிற தேவிப்பட்டினத்தில் இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய இந்த நவபாஷான நவகிரகத்துக்கு கண்டிப்பாக பயபக்தியோடு போங்க. அந்த கோயிலில் எல்லா நாட்களிலும், அதாவது அந்த நாட்களில் காலையில் 4:30 மணிலேருந்து இரவு 6:30 மணி வரைக்கும் அந்த கடலில் அனுமதிக்கிறாங்க. அதாவது கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கிறச்ச கொஞ்சம் பொறுத்து இருந்து போகணும், அவ்வளோதான்.
மற்றபடி டெய்லி எப்படியா இருந்தாலும் டெய்லி பார்த்துடலாம். போயிட்டு உங்களாலே நீங்களே வந்து அங்கே நவதானியத்திலேயோ மற்ற வந்து அந்த கோயிலில் அங்கேயே வந்து நிறைய அர்ச்சகர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த கோயிலில் வந்து உங்களுடைய முன்ஜென்ம கர்மா இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நவகிரக தோஷத்தை அந்த நவபாஷான நவகிரகம் தேவிப்பட்டினம் வந்து ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம். அதில் வந்து போயிட்டு வரவங்களுக்கு அவங்க என்ன வேண்டுதலுக்காக போகிறாங்களோ, கல்யாணமாக இருக்கட்டும், கடன் உபத்திரமாக இருக்கட்டும், நோய் நொடி பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் வந்து துர்மரணங்களாக இருக்கட்டும், பூர்வ ஜென்மத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்படக்கூடிய துயரங்களாக இருக்கட்டும், எல்லா துயரத்துக்கும் தீர்க்கக்கூடிய ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷான நவகிரகம் தேவிப்பட்டினம் என்பது அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை கிடைக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு நவதானியத்தினால் நவகிரகத்தை அர்ச்சனை செய்வதுடன் அபிஷேகம் செய்வதுடன் மற்றபடி அங்கே அன்னதானங்கள் எல்லாம் பங்கு பெற்று எல்லா விதமான சகல விதமான தோஷைகள் பீடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்வதற்குண்டான சர்வக்ஷேத்திரம்தான் இந்த தேவிப்பட்டினம் நவபாஷான நவகிரக க்ஷேத்திரம். இங்கே போயிட்டு வருவதற்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டும் என்று எண்ணத்தில் போயிட்டு வாங்க. விசேஷத்தை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா. வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க மேம். உங்கள் பேர்? தேவி என்னோட பெயர். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட பெயர் தேவி. விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம், துலா ராசி, ரிஷப லக்னம். இப்போ வேலை இடம் மாற்றம் ஏதாவது இருக்குங்களா? எனக்கு வயசு என்னங்கம்மா? 71 பிறந்திருக்கேன். 71 நீங்க? ஆமாங்க மேம். சரி சொல்லுங்கம்மா. இப்போ வந்து உங்களுடைய அமைப்பில் வந்து நல்ல டைமில் தான் இருக்கீங்க. நீங்கள் உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு தானாகவே வரும். இதற்காக பெரிய அளவுக்கு பரிகாரங்கள்லாம் அமைப்பு உங்களுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மன திருப்திக்கு மன சந்தோஷத்துக்கு விரைவில் வந்து அந்த அனுகூலம் கிடைப்பதற்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்ற பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் 5 கிலோ விபூதி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது மூலியமாக அந்த க்ஷேத்திரத்துக்கு அடிக்கடிக்கு போனீங்கன்னாவே உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் வீடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு ஆஞ்சநேயரை ரெகுலராக போயிட்டு வாங்க. சனிக்கிழமையில் உங்களுக்கு இருக்கிற அந்த உத்தியோகத்தில் எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுகன்யா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். எனக்கு 31 வயசு ஆகுது. ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கன்னியா லக்னம். இப்போ 2 கேள்வி இருக்கு. ஒன்று மேரேஜ் அண்ட் 2வது வந்து இப்போ இருக்கிற வேலையோட கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிஃபரபிளி அப்ராட் சான்ஸ் கிடைக்குமான்னு. இந்த 2 கேட்கணும் எனக்கு. உங்களுக்கு வந்துமா இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வயசுக்கு வந்து இப்போ குருதசை நடக்கும் உங்களுக்கு. ஹலோ, உங்களுடைய இதில் வந்துமா உங்களுக்கு வந்து கேட்டதுக்கு வந்து நீங்கள் வந்து மேரேஜ் அமைப்புக்கு கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு கடல் நீராடிட்டுமா கோயிலுக்குள்ளே போகிறச்ச 39 லட்டு தானம் கொடுத்துட்டு பசுனையால் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு விபூதி அபிஷேகம் செய்துட்டு அந்த விபூதியை வந்து டெய்லி நெஞ்சு பகுதியில் தடவிட்டு வர வர உங்களுக்கு திருமண அமைப்பில் இருக்கிற தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக திருச்செந்தூரில் போனவுடனே அங்கே பச்சரிசி துலாபாரம் கொடுங்க. அது பெரிய அளவுக்கு சிறந்த பரிகாரமாக உங்கள் அமைப்புக்கு காணப்படுகிறது. மேலும் உத்தியோக அமைப்புக்கு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்து முறைப்படி அர்ச்சனை அபிஷேகங்கள் எது உங்களுக்கு மனசில் பிடித்ததெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதோட கண்டிப்பாக அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அம்பாளுக்கும் சிவனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் எல்லாமே நல்லபடியாக ஆகிட்டால் வஸ்திரத்தை வந்து சாத்துவதாக வேண்டிட்டு வாங்க. அந்த அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் தினமும் வைத்து கொண்டு வாங்க. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகுமா நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான உத்தியோக பிராப்தமும் கை கூடுவதற்கு உண்டான இந்த எளிய பரிகாரத்தை செய்தாவே கண்டிப்பாக போயிடலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் என் பேர் ராமகிருஷ்ணன், சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க. எனக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசிங்க. சரி. கன்னி லக்கணம். சரி. வயசுங்க? இப்போ வந்து வயசு 50 வயசு ஆச்சுங்க. சரிங்க. இப்போ எனக்கு வந்து சுக்கிர திசையில வந்து புதன் புத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன் சார். சுக்கிர திசையில புதன் புத்தி நடக்குது, அது பரவாயில்ல. இப்போ சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? நிறைய கடன் இது சார், கடன் தொல்லை நிறைய இருக்கு சார். அது அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கணும் சார்.
உங்களதில் அமைப்பு இல்லைங்க, இந்த கடன் அமைப்பு வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா சனி அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்திலே கெட்டிருக்குங்க. இந்த ஜாதகத்திலே சனி அமைப்பு கெட்டிருந்தால் தாங்க இந்த மாதிரி கடன் அமைப்புக்கு உங்கள் ராசி லக்னத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடும் அனுமன் சாலிசா டெய்லி கேட்பதும் தாங்க சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. எல்லாமே நல்லபடியாக ஆகிட்டால் பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு வந்து அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் கைங்கறி செய்கிறதா வேண்டிக்குங்க. முடிந்த அளவுக்கு பஞ்சவடி அனுமன் படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க நெட்டில் இருந்து, இல்லைன்னா எங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லி வாங்கிட்டு அந்த பஞ்சவடி அனுமன் படத்தை டெய்லி வச்சு காலையில் வந்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்கிறதோட சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து யாருக்காவது முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு கோயிலில் வீடு உங்களுடைய சிங்கப்பூரில் அருகில் உள்ள கோயில்களுக்கு, பெருமாள் கோயில்களுக்கோ இல்லை ஆஞ்சநேயர் இருக்கின்ற கோயிலுக்கோ சென்று விட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுவதுடன் அந்த கோயிலில் நடைபெறுகிற அன்னதானத்தில் உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். இரவில் வந்து சனிக்கிழமை அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல அமைப்பும் ஏற்படும். இந்த அனுமன் சாலிசா மந்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய மந்திரமாக உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் விளங்குறதுனால அனுமனை வந்து பயபக்தியோடு இல்லாமல் அனுமன் சாலிசா கேட்டுட்டு வாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சார் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. ஒரு வருஷமா எந்த தொழிலும் இல்லாம இருக்கு. கைக்கு வர ஆர்டர்லாம் அப்படியே போயிடுது. வீட்டுக்கார் போட்டோகிராஃபா இருக்காரு. இப்போ இது யாருடைய ராசிமா? அது என்னோட ஹஸ்பண்ட். சரிம்மா. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வயசு சொல்லுங்கம்மா. வயசு 80. சரிங்கம்மா. அதனால இவ்வளோ எல்லாமே வந்து தடங்களாக இருக்கு இல்லையாம்மா? ஆமாம். சரி, எங்கே திருப்பூரில் இருக்கீங்களாம்மா நீங்கள்? ஆமாங்க சார். என்ன, நான் மதுரை. இல்லை, அவர் இப்போ எங்கே இருக்காருமா? அவர் மதுரையில் இருக்காரு. நான் அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு வந்திருக்கேன். மதுரையில் தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம், மதுரை தான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சார்கிட்ட சொல்லுங்க, காலாஸ்திரின்னு திருப்பதி போகிற வழியில் இருக்கிற காலாஸ்திரி பகவான்கிட்ட போயிட்டு வர சொல்லுங்கள். அந்த கோயிலில் வந்து 2 கொடிமரத்துலேயும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பாலையும் சிவனையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே வெள்ளை வகை இனிப்புகளை வந்து பக்தர்களுக்கு தானம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு வரேன்னு வேண்டிக்க சொல்லுங்கள். படிப்படியாக வந்து நிறைய விஷயம் மாற்றமும் அனுகூலமும் ஏற்படும். அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில் வீடு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் தரிசனம் பண்ண இந்த கடன் அமைப்பும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பரிபூர்ண நிவர்த்திகளும் எல்லாமே வந்து உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள்லாம் குறைஞ்சி நல்ல அனுகூலமாகவும், வெள்ளிக்கிழமையில் மட்டும் இரவு அரிசி இல்லாத உணவை எடுத்துக்க சொல்லுங்கம்மா. உங்கள் சாரியை நீங்களும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை வீட்டு அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லான பரிகாரங்கள்லாம் சொல்லிவிட்டு அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியான கெஸ்ட் ராஜசேகர் சார், அவரும் உங்களை பற்றி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார். அது கேட்கும் போது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப பெருமையாக இருந்தது. நீங்கள் வேந்தர் டிவி வியூவர்ஸ்க்காக வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கேள்விகளோடு லக்னத்தையும் ராசியும் நட்சத்திரையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் முடிந்த எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். நன்றி. வேந்தர் டிவிகளுக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள்.